சுகவாணி கல்யாணி ஜன ஜனனி ஜக ஜனனி ஜக ஜகாணி மாயவன் சோதரி உமா மகேஸ்வரி மாயவன் சோதரி உமா மகேஸ்வரி மங்களம் சூழ்வாய் ராஜராஜேஸ்வரி மங்களம் அருள்வாய் ராஜராஜேஸ்வரி வரம் தருவாள் என் தாயே மீனாட்சி நாவிழுமை பாட வரம் தருவாய் அம்மா நாவினில் முனை பாட நலம் தருவாய் அம்மா வரம் தருவாய் என் தாயே மீனாட்சி 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 மதுரை மீனாட்சி அத்திமுகத்தனே ஐந்து கரத்தனே சித்திமுத்தி விநாயக பெருமானே உன்னை சத்தி கேட்டபடி பக்தியோடு நான் தொழுவேன் கதை எனக்கு நீர் என்று வேறு யாரையா மலையாள மோபதியா மலையாளும் மணிகண்ட ராசனுங்கே மலையாள பூபதியா மலையாளு மணிகண்ட ராசனங்கே மலையரு சாமிகளே மலையரு சாமிகளா ஐயப்பன கண்டாபார சொல்லுங்க மலையாள பூபதியா மலையாள பூபதியா மலையாள பூபதியா மலையாளு மணிகண்ட ராசனங்கே மலையரு சாமிகளே மலையரு சாமிகளே ஐயப்பன கண்டாக வர சொல்லுங்க முத்து முத்து விநாயகனே முத்து முத்து விநாயகனே முத்து முத்து விநாயகனே எனையாவே முருக சரஸ்வதியே கந்தனுக்கு முன்பிறந்தே கந்தனுக்கு முன்பிறந்தே எனையாவே கணபதியே முன்னிடவா முந்தி முந்தி நாயகனே முந்தி முந்தி நாயகனே முந்தி முந்தி நாயகனே எனையாவே முருக சரஸ்வதியே கந்தனுக்கு முன்பிறந்த கந்தனுக்கு முன்பிறந்த எனையாவே கணபதியே முன்னடைவா ஆரடி புள்ளையாராம் ஆரடி புள்ளையாராம் ஆரடி புள்ளையாராம் எனையாவே அரசடி விநாயகனாம் ஏழடி புள்ளையாராம் ஏழடி புள்ளையாராம் எனையாவே வெற்றி தர முன்னிடவா நாவில் கூடி இருந்து நாவில் கூடி இருந்து நாவில் கூடி இருந்து என்னையாவே நல்லோசை தருமையா கூட துணை இருந்து கூட துணை இருந்து காளியம்மா கொண்டனைக்க வேண்டுமம்மா நாவில் கூடி இருந்து ஆயில் கூடி இருந்து ஆயில் கூடி இருந்து என் ஐயாவே நல்லோசை தருமையா என்ன கூட குடியிருந்து கூட குடியிருந்து என் ஐயாவே கொண்டனைக்க வேணுமையா பாடினே ஒன்பதையே பாடினே ஒன்பதையே பாடினே ஒன்பதையே எனையாவே பக்க துணை வாருமையா கூட துணை இருந்து கூட துணை இருந்து கருப்பசாமி கொண்டனைக்க வேண்டுமையா கூட குடியிருந்து என் கருப்பசாமி தொட்டனக்க வேணுமையா அங்கே மலையாள உபதியா மலையாளு மணிகண்ட ராசனங்கே மலையரு சாமிகளா மலையரு சாமிகளா ஐயப்பன கண்டாவர சொல்லுங்க மலையாள புவதியா மலையாளு மணிகண்ட ராசனங்கே அங்கே மலையரு சாமிகளே
என் ஐயப்பன கண்ணாக அப்படி முந்தி முந்தி விநாயகனே என் ஐயாவே முருக சரஸ்வதியே கந்தனுக்கு முன்வீரந்தே கந்தனுக்கு முன்வீரந்த என் ஐயாவே கணபதியே முன்னிடைவா கேத்த பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யானை முகத்துக்கேத்த பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சகுர்த்தி விரதருந்தா சங்கடம் எல்லாம் விலகுமையா யானை முகத்துக்கேத்த பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சகுர்த்தி விரதருந்தால் சங்கடம் எல்லாம் விலகுமையா சகுர்த்தி விரதருந்தால் சங்கடம் எல்லாம் விலகுமையா நினப்புல சாமி இருந்தால் நிச்சயம் சொன்னது நடக்குமையா நினப்புல சாமி இருந்தால் நிச்சயம் சொன்னது நடக்குமையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா என்னை முகத்துக்கேத்த பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூசை செய்தால் தினபடி எல்லாம் நடக்கும் ஐயா தினசரி பூசை செய்தால் தினபடி எல்லாம் நடக்கும் ஐயா உன்னால் நோம்பும் இருந்தா உடலும் நல்லது நடக்கும் ஐயா உன்னால் நோம்பும் இருந்தா உடலும் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா என்னை முகத்துக்கு ஏத்த பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா हेलो 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 பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சத்தனிங்க பாச வச்ச ராசாத்தி பூர்கோளம் ஊருக்குள்ள ஊருக்குள்ள மாறாட தெருக்குள்ள பூமால தோல் மீது போலே பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சத்தனிங்க பாச வச்ச ராசாத்தி வீராதி வீரமுள்ள ராஜாதி ராஜனுக்கு பூமாலை போடு ஒரு திருநாள் ஒரு பூந்தேறு ஓடி வரும் பெருநாள் வீராதி வீரமுள்ள ராஜாதி ராஜனுக்கு பூமாலை போடும் ஒரு திருநாள் ஒரு பூந்தேறு ஓடி வரும் பெருநாள் மாறாதே அன்பு வச்ச மகராசி மறையாளோ என்ன கொண்ட மீனாட்சி
மாறாதே அன்பு கொண்ட மகராசி மறையாலும் என்ன கொண்ட மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவோடு ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பாரு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பொனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கலிங்க வாச வச்ச ராசாத்தி போடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரம்புடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு போடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரம்புடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு மறி போல மண்ணு கட்டி திருந்தாரு மகராசி கண்ணை கட்டி பணந்தாரு மேலொன்ன வாழென்ன போனாலன் நினைச்சத முடிப்பான் பாரு தடுக்கிற மனுஷன் யாரு பல்லாக்கு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கலிங்க பாச வச்ச ராசாத்தி ஊரோரம் ஊருக்குள்ள மாறாட தேருக்குள்ள குமால தொல் மீது போரே பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கலிங்க பாச வச்ச ராசாத்தி யாருனே முட்டை கோசு हेलो 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 கருவாச்சி ஏன் கருவாச்சி ஊஞ்சாடமான பார்வையால காதல் வந்து உருவாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்போ காதல் வந்து புதுவுடம ஆயாச்சு இப்போ காதல் வந்து புதுவுடம ஆயாச்சு கருவாச்சி ஏன் கருவாச்சி ஊஞ்சல்வாச்சி ஏன் கருவாச்சி ஊஞ்சாடமான பார்வையால காதல் வந்து உருவாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்போ காதல் வந்து புதுவுடம ஆயாச்சு இப்போ காதல் வந்து புதுவுடம ஆயாச்சு ஏன் கருவாச்சி ஏன் கருவாச்சி கட்டழகே முன்ன தேடும் கட்டெரும்பு கருப்பு தான் கிட்ட வந்து கொடையிரியே வந்து வீடி கருப்பு தான் கட்டழகே முன்ன தேடும் கட்டெரும்பு கருப்பு தான் கிட்ட வந்து கொடையிரியே வந்து வீடி கருப்பு தான் முட்டை வரும் மஞ்சி விரட்டு காலமாடு கருப்பு தான் எட்டாத தூரத்திலே தேன் கூடு கருப்பு தான் இப்ப கருதருக்கும் கருவா கருப்பு தான் சலிக்காது உன் சிரிப்பு சிறப்பு தான் கேட்டா சலிக்காது உன் சிரிப்பு சிறப்பு தான் கருவாச்சி கருவாச்சி உன் ஜாடமான பார்வையால் காதல் வந்து உருவாச்சி
வெள்ளை பால் கொடுக்கும் எரும மாடு கருப்பு தான். சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்பு தான். சோளத்தட்ட விளைஞ்சிருக்கு கரிசல் மண்ணு கருப்பு தான். சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்பு தான். சோளத்தட்ட விளைஞ்சிருக்கு கரிசல் மண்ணு கருப்பு தான். கருவேலா மரத்தை பாரு கண்ட கோயில் கருப்பு தான். கார்மேகம் கூடி இருக்கும் அம்மாவாசை கருப்பு தான். கடிச்சா இனிக்கு மணி கருப்பட்டியும் கருப்பு தான். கடிச்சா இனிக்கு மணி கருப்பட்டியும் கருப்பு தான். நினைச்சா இனிக்கு மடி உன் சிரிப்பு சிறப்பு தான். நினைச்சா இனிக்கு மடி உன் சிரிப்பு சிறப்பு தான். கருவாச்சி கருவாச்சி உன் சாடமான பார்வையால காதல் வந்து உருவாச்சி. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு, கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு. இப்போ காதல் வந்து பொதுவுடமையாச்சு. இப்போ காதல் வந்து பொதுவுடமையாச்சு. ஏன் கருவாச்சி ஏன் கருவாச்சி. அகரிய கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய. அகரிய கோமாளி வந்தேனங்க. நாட்டுக்கு சேவை செய்ய அகரிய கோமாளி வந்தேனங்க. நாட்டுக்கு சேவை செய்ய அகரிய கோமாளி வந்தேனங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க. என் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன். மைசூர் சூப்பரியா சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க. ஒரு விட்டு ஒரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தேனுங்க. நல்லா நடிக்கவில்லை என்ன ஊருல காசு கிடைக்காதுங்க. உனக்கு தம்பி நம்ம வாழணும் தம்பி சோத்துக்கு நாள வேற முடிச்சு. ஒரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டம் பாடி அழகான எம்கேஆர் வந்தேனுங்க. அருமை அருமை. நன்றி 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 நன்றி. தலைவா சொல்கிறேன்னா ஆளை கொல்ல பார்க்குறாங்கன்னு அர்த்தம். வாங்க இப்போ உட்காருங்க. இப்போ பெரிய எம்ஜிஆர் வேஷம் போட்டிருப்பேன். ஹாய் ப்ரோ உட்காருங்க. அங்கிட்டு போய் 8ஆம் நம்பர் ரூம்பில் ஆம்பளையால் தான் இளைஞர் போதும். பூரா தண்ணியை போட்டேன் ஒரு சில ஆள். நன்றி நன்றி. இன்னைக்கு டாஜ்மார் கடையை பூரா 3 ரூபாங்களோ அன்னைக்கு தான் உங்கள் உடம்புல எந்த பால்ட் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். ஆமாம் வாங்க வாங்க. என்ன இல்லை என்னன்றேன். எதுவும் குழுக்கள் சீட்டு கொடுக்க வந்தியா என்ன? எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கைதட்டுற? திரைப்பட நடிகர் என் அன்புக்குரிய மூத்தவர் திருப்பாச்சி பெஞ்சமின் அண்ணே பார்த்தீங்களா? அதான் கலைஞன் தரையில் உட்காந்து ஒரு நாடக கலைஞனே அவர் ஒரு நாடக கலைஞன் என்பதை நிரூபித்து விட்டார். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எங்கள் அன்புக்காக வருகை தந்த திருப்பாச்சி பெஞ்சமின் அண்ணே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவரை திருப்பாச்சி படத்தில் விஜய் சாருக்கு வந்து நண்பனாக நடித்தார். வடிவேலையா காமெடியில் சொல்லுவார், நீங்கள் என்ன மயத்துக்கு வந்தீரு? அந்த மாதிரி நிறைய நகைச்சுவை பண்ணக்கூடிய எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. பெண்களுக்கு ரொம்ப நன்றி. யாரு பாய சுட்டிக்கிட்டே தாய் நீனா ஏன் வர்ற இங்கிட்டு வா பாய சுட்டிட்டு இந்த அங்கனை உட்காரு. அங்கனை தான் கேது ராகும் சேர்ந்துருக்காங்களா. அங்கனை உட்காரு. இந்த இடத்த பார்க்க முத்து போட்டு இது பண்ணி மண்ணை கிளச்சி நீ உட்கார்றதுக்குள்ள 100 நாள் வேலை வந்துருமே காலையில். அல்ல அல்ல எக்க வைங்க. மணியன் உண்மையிலேயே ஏஎஸ் மணியன் கீழவளவு நாடகத்தினோட அமைப்பாளர் நீங்க தான், மைசெட் அமைப்பாளர் நீங்க தான். நான் 19 வருஷமா தொடர்ந்து உங்களை மட்டும் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் பேமெண்ட் தான். அல்ல 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 அன்னை தந்தை தான் வணங்கி
வந்திருக்க அருமை நல்ல சபைகள் பாதம் பணிந்தேனே பெரியோர்களே தமிழனுடைய பாதமலரடி போற்றி செய்தேன் இங்க கூடியிருக்கின்ற தாய்மார்களே கும்பிட்டடி பணிந்தேன் இச்சிறுவன் மலைக்கு மகளிங்க அடமலைக்கு நல்ல மகளிங்க தண்ணி பாட்டில கொண்டு வர ராமலிங்க நல்ல பருப்பு வைக்கிறேன் சொக்கலிங்க தானா முளத்தலிங்க அவன் தனுஷ்கோடி அமலிங்க அண்டே தந்தை தான் வணங்கி அவ கிச்சரா 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 அண்டினமு நான் வணங்கி அண்டினமு நான் வணங்கி அண்டே தந்தை தான் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல ஜபை வணங்கி அருமை நல்ல ஜபை வணங்கி ஊரை காத்து கொண்டிருக்க பொல்லாத பெண்ணடி தெய்வம் வீரமக்காளி கொஞ்சம் எந்திரி அங்கார ரோசக்காரி வீரமகாளி நீ அருள் கொடுக்கிறத கெட்டிக்காரி அங்கார ரோசக்காரி வீரமகாளி அருளுக்கும் கட்டிக்காரி அருள் கொடுக்கும் கட்டிக்காரி தீச்சட்டி விளையாடுதடி திருநீர் சாப்ப பறக்குதடி சரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிழவை வளர்த்த மயிலக்காளையும் பிள்ளை மாட்டையும் சத்து போட்டி சரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிழவே கரிமட்ட ரெண்டு ஓட்டி நம்ம கரிமட்ட ரெண்டு ஓட்டி பாண்டிமுடி வாசலுக்கு குடிகார பாண்டிமுனி அது வெள்ளா போய ஜாமிடா பாண்டிமுனி வாசலுக்கு போனாக பாண்டிமுனி வாசலுக்கு பாட்டே போனாக இந்த புழைக்க வந்த ஊருல இந்த வீரமகாளிய கண்டெடுத்தேன் பாட்டேன் அண்டினமுன வணங்கி அண்டினமுன வணங்கி அழுயர விச்சரவா அழுயர விச்சரவா அருவாமுனையில அழுகாத எலுமிச்சம்பழம் பழமுடா அழுஜர விச்சருவா அழுஜர விச்சருவா அசையாதே புடியருவா அசையாதே புடியருவா கேட்டவரம் தந்தோருமா சாமி கேட்டவரம் தந்தோருமா பாண்டி சாமி அந்த 18ஆம் படியாந்த என் பரம்பரைக்கு குலசாமிடா ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு லபக்கு 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 ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு பான விளக்கியாச்சு சாமி பானை விளக்கியாச்சு பொங்க பானை விளக்கியாச்சு நம்ம பொங்க வைக்க நேரமாச்சு சாமி சாலைய கலந்து வாடி நீ கீழையுற தாண்டி வாடி ஓட்டமா ஓடி போவோம் புதுக்கோட்டை ஓட்டமா ஓட்டி போவோம் புதுக்கோட்டை நான் வாங்கி தரேன் கோத்தாளுக்கு முந்திரி கோட்டை ஒரு தந்தானே தந்தானே தந்தான குயிலே தந்தானே தந்தானே என்னோட மயிலே ஒரு தந்தானே தந்தானே தந்தான குயிலே தந்தானே தந்தானே என்னோட
மயிலே. என்ன வாடுறோம்னு யாருமே புரியக்கூடாது. உண்மையாலுமே புரியல. இந்த ஏன் நாடகம் பார்க்க வந்தால் சில பேருக்கு லூஜாத்தையும் போகணும். ஆனால் என்ன வாடுனாலும் மாடு மேய்ச்சலுக்கு போனால் கட்டித்துறைக்கு வந்துடும். வாய்ப்புள்ள ராஜா வந்தாண்டா நாடகத்தை கருத்தவன். பேரன்பு கொண்டு காவல்துறை அண்ணன் பேர் தெரியல, வீரையா வீரகாளி அம்மன் பாட்டா. இப்போ ஜாமி பாட்டுதேன். கொஞ்சம் கோச்சிக்கிறாம 2ஆம் நம்பர் ரூமுக்கு வரையலா, ஒரு சேனை எடுப்போம். இங்கே வாங்க. காவல்துறை எங்கள் அண்ணன் தான் மூத்தவர். எங்கு சென்றாலும் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக எங்கள் அண்ணே அம்பளிப்பு கொடுக்குங்க. எங்கள் அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. சரக்கு அடிக்காத அண்ணே, அடிக்காத பீர் அடி. அப்போ தான் ஒன்றுக்கு அவள் நீர் நீட்டி அடிக்க முடியும். என்ன இப்போ நாடா வேணாம்ட்டாங்களா? பாசத்துக்குரிய எங்கள் அண்ணன் பெஞ்சமின் அண்ணனை இந்த விழாவை நடத்தக்கூடிய என் அன்பு உறவுகள், என் சொந்த பந்தங்கள் சார்பாக மேடைக்கு அழைக்கிறாங்க. திரைப்பட நடிகர் அண்ணன் பெஞ்சமின் அண்ணனை ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதுதான் கலைஞன். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவர் வந்த இடத்தை மறக்கவில்லை. அவர் வந்த இடத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற கலைஞர்களை ரசித்து கொண்டிருக்கிறார் தினசரி. எங்கள் அண்ணன் திருப்பாச்சி பெஞ்சமின் அண்ணே சேலத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார். சொந்த ஊர் சேலம். வாருங்கள் வாருங்கள் மூத்தவரே. என்ன யாருக்கு திருப்பாச்சி மதிப்புக்குரிய பெஞ்சமின் திரைப்பட நடிகர் பெஞ்சமின் நகைச்சுவை சாம்பவான் எங்கள் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி மகிழ்விருக்கிறார்கள். அம்மன் கோயில் பற்றி, அஞ்சான் கம்மாய் பற்றி, சங்கரை பீருமலையை பற்றி கிராமத்தார் சார்பாக மற்றும் 3 கரை அம்பலார்கள் தலைமையில் நடக்கக்கூடிய அன்பு உறவுகள் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தாய் வீடு, நான் பிறந்த வீடு நாடகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாடகத்திலிருந்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக மேடை நாடகங்கள் நடித்து, அதுக்கு பிற்பாடு என்னுடைய நாடகத்தை சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நடந்த போட்டி நாடகத்தில் நான் நடத்தி, என்னுடைய நாடகத்தை இயக்குனர் சிகரம் பாரச்சந்தர் அவர்கள் பார்த்து என்னை அவர் அறிமுகப்படுத்தினார். பாலச்சந்தர் சார் கையால் நான் அறிமுகமான அப்பேற்பட்ட ஒரு பெருமை நாடகத்திற்கு உண்டு. நாடகத்தில் நடித்தவர்கள் நிச்சயம் ஒரு நாள் சினிமாவில் மிகப்பெரிய லெவலுக்கு வருவாங்க. அதுக்கு உதாரணம் நான். எனக்கு அப்புறம் நான் சாதாரணம் வடிவேலு, வைகைப்புயல் வடிவேலு, விவேக்கை விட மேலே போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திறமை என் தம்பி எம்கேஆருக்கு உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் சாதாரண ஆள் கிடையாது, பிறவி கலைஞன். அப்பேற்பட்ட ஒரு பிறவி கலைஞன். இன்னைக்கு நான் எத்தனையோ நாடகம் சினிமா நடிச்சிருக்கலாம், ஆனால் இந்த மாபெரும் கலைஞனை நேரில் பார்க்கணும், இவரையும் மருதமணியும் பார்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு நாடகம் எங்கன்னு கேட்டு இந்த கீழே வளவில் இருக்குன்னு சொன்னாங்க. உடனே நான் இன்னைக்கு இந்த நாடகத்தை பார்க்க வரேன், நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், ஷூட்டிங் இல்லை, நாடகத்தை பார்க்க வரேன்னு சொல்லி மதுரைக்கு வந்த உடனே மதுரையிலேருந்து காரில் ஏற்றிக்கிட்டு வந்தார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், நல்ல இதயம் எங்கள் எம்கேஆர். உண்மையிலே அவர் நாடக நடிகர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த மனிதாபிமானி என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே அவருடைய அன்பாலயம் என்கிற ஒரு அன்பாலயத்திலே திறந்து அங்கே 4 வீடுகளை கட்டி அந்த அன்பாலயத்தில் அத்தனை மனித தெய்வங்களை வளர்த்து வருகிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாடகக்காரன் அவர் வளர்த்துட்டு வர்றாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. கோடி கோடியா சம்பளம் வாங்குறன்னு கூட அந்த எண்ணம் வரல. எங்க எம்கேஆருக்கு வந்திருக்குன்னு சொன்னா உண்மையிலே எங்க ராதா
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூற்றாண்டு பெருவாழ்வு வாழணும். என்னை போன்ற எத்தனையோ கலைஞர்களை அவர் இந்த நாடக உலகிலே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சினிமா பக்கம் வந்துடாதீங்க, நீங்க நாடகத்துல ராஜாவா கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கீங்க எம்கேஆர். சினிமா வந்தீங்கன்னா உங்களை டம்மி ஆக்கிரும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய இயக்குனரின் கையால் எம்கேஆர் அறிமுகமாவார் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். ஏன்னா அவருடைய திறமை எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு திறமைசாலி, அப்பேற்பட்ட இந்த எம்கேஆர் அவர்களுடைய இந்த நாடகத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற அன்பு தம்பி எம்கேஆர் அவர்களுக்கு நான் மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் கேட்குறாங்க போகும்போது, அதே அந்த படத்தில் வர்ற காமெடி பேசுங்க அப்படின்னு. அதான் படத்திலேயே பார்த்துட்டீங்க. திருப்பாச்சியில் என்னை சினிமாவில் வாழ வைத்த தெய்வம் தளபதி விஜய் அவர்களோடு திருப்பாச்சி திரைப்படத்தில் நான் கண்ணப்பன், அவர் பேர் சிவகிரி. அதே போல நான் வணங்கும் மனித கடவுள் அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் அவர்களோடு அந்த திருப்பதி என்கிற திரைப்படத்தில் நடித்தேன். ஆனா அதுலெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இன்னைக்கு எங்க எம்கேஆரையும் அந்த மருதமணியும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல நான் உண்மையில மிகப்பெரிய சந்தோஷப்படுறேன். மிகப்பெரிய ஆனந்தம், அளவில்லாத ஆனந்தம். இது உண்மைங்க, உண்மை, சத்தியம். ஏன்னா இவர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காரு. எத்தனையோ ஆயிரம் பேருக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு. நான் சின்ன சின்ன லெவலில் ஒரு 50 பேர் 100 பேர் இந்த மாதிரி தான் நான் உணவு கொடுத்துட்ருக்கேன். என்னால் முடிஞ்சது வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் டெய்லி 50-100 பேருக்கு மேலே சோறு படித்து படித்து கொட்டிக்கிட்டே இருக்கான் மனுஷன். எங்கே இருந்தால் இந்த அன்பு அவருக்கு வந்துச்சா தெரியல. அவர் நினைச்சா காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு அவர் பெரிய கோடீஸ்வரனா போயிட்டு இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் அவர் சம்பாதிக்கிற காசு முக்காவாசி ஏழை எளிய மக்களுக்காகவே கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன். அந்த மனிதருக்கு இறைவன் ஒரு சின்ன குறைய வச்சிருக்கார். கண்டிப்பா அந்த குறை கண்டிப்பா நீங்கும். இந்த சாமி சத்தியமா சொல்றேன், நீங்க வணங்குற தெய்வம் இந்த குறையை நீக்கும். இந்த அடுத்த வருஷம் எல்லா செல்வங்களும் பெற்று நீங்க ஜாம்னு அழகா அமோகமா வாழ்வீங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் இந்த எல்லாம் வல்ல அம்மனை கும்பிட்டு நீங்க நல்லா இருக்கணும், உங்க கூட இருக்கிற எல்லா கலைஞர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி, சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி நான் உள்ள பூந்துட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. உங்க பாதம் தொட்டு வணங்கி கேட்குறேன். நாடகம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த இடையில நான் பேச விரும்பலை. இருந்தாலும் என்னை மேடை ஏற்றி எனக்கு துண்டு போட்டு அழகு பார்த்த என் அன்பு தம்பி எம்கேஆர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல நான் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய பைத்தியம்னு சொல்லலாம். அது மருதமணி தான், வேற யாரும் இல்லை. அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய அவர் என்ட்ரி ஆனாவே என்னமோ ஒன்று நம்மளை போட்டு டெய்லிங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் தினம் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இவங்களுடைய நாடகத்தை பார்த்துட்டு தான் வெளியில் போவேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்ப்பேன். வீட்டில் ஒரே திட்டு, ஏங்க இப்படி ஓயாமல் பார்த்துட்டீங்களே, சும்மா இருமா, என்ன கலைஞருங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு ஆடல் பாடலுக்கு எப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் குவிகிறார்களோ அதை விட மேலாக பல மடங்கு எங்க எம்கேஆர் நாடகத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னா அது இந்த நாடகத்துக்கு பெருமை, இந்த நாடக கலைஞர்களுக்கெல்லாம் பெருமை. அந்த பெருமை ஏற்படுத்தி தந்தவர் எங்கள் தென்னகத்து எம்கேஆர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பு தம்பி ராதா அவர்கள் இது போல எல்லா இடங்களுக்கும் சென்று அவருடைய நாடகங்களை போட்டு எங்களை போன்ற எத்தனையோ கலைஞர்களுக்கு அவங்க டாக்டர் மருத்துவர்னு சொன்னால் அது மிகையாகாது. உண்மையிலே எவ்வளவோ கஷ்டம் இருக்கு, கவலை இருக்கு. அந்த கவலையெல்லாம் மறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாடகங்களை போட்டு எம்கேஆர் அவர்கள் இங்கே வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் திறமையில 100ல் ஒரு 10% இருந்தால் நான் மிகப்பெரிய காமெடி நடிகன். அந்த 10% கூட இல்லை, 100ல் ஒரு 2% 3% இருப்பேன். ஆமா ஆமா, வருது வருது வருது, எல்லாமே வருது. சரி, எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த ஊர் தலைவர், இந்த ஊரை சேர்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
மதிப்புக்குரிய திருப்பாச்சி நகைச்சுவை நடிகர், குணச்சித்திர நடிகர், எங்கள் அண்ணன் மூத்தவர் திருப்பாச்சி பெஞ்சமின் அவர்கள் இந்த மண்ணுக்கு வருகிறது. நாங்கள் அத்தனை பேருமே எங்கள் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து உங்களை வருக வருகன்னு நன்றி கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரம்பிக்கவா? ஆரம்பிக்க தெரியாம தானே இருக்கு. என்னத்தை ஆரம்பிச்சான்? ஆளான ஆலமரமா? பாட்டே உனக்கு தெரியல. வாகான ஆலமரம். வாகான ஏ ஆலமரம் இரமகோலி ஆலமரம் அங்கே எழுதுபதினாயிரா தன்னே நன்னானே தானே நன்னானே வாகான ஏ ஆலமரம் ஆலமரம் எம்மாலமரம் ஐயா எழுதுபதினாயிரம் தன்னே நன்னானே தானே நன்னானே ஏதன்னே நன்னானே ஏதானே நன்னானே. அவ்வளோ 2 வருது. முழு பாட்டுக்கு 8500 ரூபா. இதுல என்ன பாட்டு பேசாம இருந்தேன். பேர் அன்பு கொண்ட என் உயிரிலும் மேல அண்ணே பெஞ்சமின் அண்ணே சொன்னது போல எத்தனை ரூபா கொடுத்தா கூட இன்னைக்கு கூட்டம் சேராது. உண்மைதானே? இதெல்லாம் நாடக கலைக்கும் நடிகனுடைய அன்புக்கும் கிடைத்த என் சொந்தங்கள் தான் எத்தனை பேர். உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு எம்கேஆரின் இரவு கடந்த வணக்கத்தை கூறி, நாடகம் என்ன நாடகமே தெரியாம சில பேர் வந்திருப்பேன். மகமாய் மகமாயில் நீலாம் ஆடிட்டாலும் அருள் கிளுக்கிளுன்னு இருக்கு. ஏப்பா நாடகம் பக்தி நாடகம் தான். ஆனால் பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே எல்லாரும் போயிடுறிய. செம்பு தூக்க ஆள் இல்லை. அப்புறம் மைச்சட்டுக்காரங்க ஈபி வயர்மேனு இவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த செம்பை தூக்குறதுக்குள்ள நாங்கள் வர்ற வாடு. ஏன்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் என்ன நாடகம்னா 7 கரகம் 7 ஊர் தெய்வம். இந்த வீரமாகாளி மாதிரி 7 ஊரில் உள்ள தெய்வத்துக்காக 7 கரகம் வைப்பாங்க. இதே வயசு பிள்ளைய தூக்கி ஆடணும். வயசுக்கு வராத சிறுமியெல்லாம் தூக்கி ஆனாதே சிறப்பு. நம்ம அப்படியா? தண்ணியை போட்டு இந்த தண்டி ஆள் செம்பை கொடுக்குறியா வெட்ட வாண்டேன் தூக்கி ஆடினாலும் பரவாயில்ல. சில பேர் அப்படியே இருட்டுக்குள்ளே கொண்டு போய் செம்பை வீட்டுக்கு கொண்டு போயிடுறேன். கடைசியில் ஒரு ஊரில் செம்பு இல்லாமல் ஈச்சந்திரர் கப்புக்குள்ளே வேப்பலையை வச்சு நாங்கள் தூக்குற மாதிரி. ஏன்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு அந்திக நேரத்தில் 3 மணிக்கெல்லாம் மேலே அருவாலை ஏறி அப்படித்தான் ஒரு ஊரில் அருவாலை பிடிக்க சொன்னேன். ஒரு பையன் நல்ல இலவட்ட பையன் அருவா பிடிச்சிக்கிட்டு இருந்தவே திடீர்னு ஃபோன் வந்துருச்சு அந்நியாரத்தில். அருவாலை விட்டுட்டு அலோன்ட்டே சின்ன கருப்பு விழுந்து மூக்காதன்ட்டு அடி. இது வரால சில ஊரில் கோழி நின்று பிள்ளையார் கோழியை கொடுத்து அதை கிட்ட கடிக்கிறது. ஆனால் தெய்வம் எங்கே இருக்குன்றால் யாரும் முழுமையாக இந்த ஜாமி நம்மளுக்கு அருள் கொடுக்கும், நம்மளுக்கு செய்யும்னு நினைக்கிறவனுக்கு தெய்வம் கண்டிப்பாக காட்சி அளிக்கும். இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஒரு சேவை செஞ்சாலும் என்னைய நாடு பூரா பேர் வாங்க வச்சது கள்ளிச்சேரி காளிமுனி என்னோட சாமி. 18ஆம் படியான் அழகுமலை எங்கள் குலசாமி. 600 வருஷம் சீமக்கரை உடம்பறந்தேன் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்னைக்கு வத்தலை. 600 அடி போர் ஓட்டாலும் புகையா தெல்லது காசை கொடுத்து விட்டு வட்டி கட்டி திறாங்க. ஏன்? தெய்வம் இருக்கு. தெய்வத்தை முழுமையாக நக்கணும். நீ அந்த ஜாமி இந்த ஜாமி அதுக்கெல்லாம் நீ மாலை ஓட்டு விரதம் இருந்தாலும் உன் குலஜாமியை மட்டும் தொடர்ந்து கும்பிடு. உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும். இங்கே கும்பிடக்கூடிய வீரமகாளி அம்மன்லாம் முப்பாட்டையும் கண்டெடுத்த ஜாமி. அன்னைக்கெல்லாம் ஒரு சில கிராமத்திலாம் ஜாமி இருக்காதான். நீ என்னப்பா சொல்லிக்கிட்டே இருக்க? தலை காசை வெட்டி போட்டுருவேன். ஒழுக்கமாறு 3 நாளைக்கு நீர் வராமல் அடைச்சிக்கிட்டே அணத்திடுவேன். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஆமா இது என்ன வில்லு பாட்டா? ராமாக அடந்தோரோசி மாதா. ஆமா ஏன் இரு என்னை பேச விடு. ஐயா கமிட்டி சொல்லுங்கய்யா, காவல்துறை அண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே என் மைண்டை டைவர்ட் பண்ணாத. ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. நான் நோத்தங்கம்மா தான். ஒல்லி டொங்காஸ் கப்ளிங் இந்த கிளம்பிட்டான்டா. வேறா நம்மளா பெரிய தான் நகைக்கடை ஓனர் மாதிரி தான் போவேன். காலையில் 100 ரூபாய்க்கு அழுவேன். அவனை ஒரு அறாரங்கியா 100 ரூபா தான் அவனை. அவன் தான் அத்தை கூலி சம்பளத்துக்கு வந்து
ஏன்னா வாழ பொறுக்காத உலகத்திலே நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறேன். வருகின்ற என் தம்பிகளுக்கெல்லாம் உன்னைய ஊரில் 4 பேர் பேசுகிறாங்கன்னா உன் வளர்ச்சி பொறுக்கலைன்னு அர்த்தம். நீ செஞ்சுக்கிட்டு சிங்கம் ஜெயிச்சிருவேன். வாழ்த்துக்க. டெய்லி கையிலே தூக்கிட்டு வீடியோ கால் பேசு. புறம் கப்ளிங் தான் தர்றான். ஆனால் கப்ளிங் தெரிஞ்சா இங்கே சரக்கு உள்ள ஒன்று ஓசு லென்த்து லாக்கு. ரொம்ப வலிக்குதா? மெதுவாச்சு என்னத்தை இந்த கிளம்பிட்டேன். பெஞ்சமின் என்னன்னா எப்படி சிரிக்கிறாரு? கேன்னு மாடுகடலாம் அத்துட்டு போயிருப்போம். தமிழுடைய வீர விளையாட்டு. வீர விளையாட்டு என்ன? மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு. உலக நாடுகளுக்கெல்லாம் பயம் காட்டினவன் யாருன்னா தமிழன்தான். வீரமான பாயக்கூடிய மாட்டையே இப்படி பிடிக்கிறாங்களே, நம்மெல்லாம் எம்மாத்தனம்டா, தமிழன்ட்ட தப்பிக்க முடியாதுதான் மிரண்டு போய் கிடங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தில் வெளிநாட்டுக்காரன் புறம் பயப்படுறேன். நம்மளால வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன், சிங்கப்பூருக்கு. அந்த ஓனர் என்னடா வேலை பார்க்குறேன் ஆய்வுன்றிருக்கேன். நம்மளால தகடை மந்திரிச்சு வச்சுட்டேன். வெட்டி இழுத்தவனே அவனே ஓனர் ஆக்கி இப்போ அந்த தமிழனுக்கு அந்த சிங்கப்பூருக்காரு வண்டி ஓடித்துறாராம். அவன் தானே தமிழன் கைது. அதே மாதிரி எங்கள் பொம்பளையாள் மாதிரி முடியாதே. ஒல்லி மண்ணவாரி தூத்து காசு வெட்டு. ஒரு குடத்துக்கு எங்கள் ஊரில் நடந்த சம்பவம். உடனே அந்த காளி கேட்கும் அந்த கருப்பேன் கேட்கும்னு 2 ஒம்பளைகளும் மாற்றி மண்ணு கிடைக்கல. பக்கத்தில் எம்சாண்டு போடி உன்னை கேட்கும் தொடைய இழுக்கும்னு தூத்தி 2 முண்டையிலும் பாத்ரூம் பூஜை எம்சாண்டை கொண்டு போயிட்டாளுங்க அவங்க வீட்டுக்கு. கடைசியில் வீடு கட்ட மண் இல்லாமல் ஆத்து மண்ணை ஓட்டி அவன் இப்போ ஜெயிலில் அடைக்கேன். ஏய் படம் போட்டாங்க தியேட்டர் மாதிரி அவத்திச்சு ஒரு கள்ளப்பருப்ப இன்ட்ரோல் விட்டாங்கப்பா. என்னாச்சு ப்ரோ? கரண்டாப்பா? பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலஜும் வந்தான் ஜாமி. நாங்க இருமுடிய தலஜும் வந்தான் ஜாமி. அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரா ஒரு பட்டணத்து மன்னன் வந்த நேரம். நெய் தேங்காய் கொண்டு வர ஜாமி. நெய் தேங்காய் கொண்டு வர ஜாமி. எங்க நிம்மதியா வாழ வழி காமி. நெய் தேங்காய் கொண்டு வர ஜாமி. எங்களை நிம்மதியா வாழ வழி காமி. பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். அட பம்பா நதிக்கர ஓரம் ஒரு பட்டணத்து மன்னன் வந்த நேரம். கொல்லிமலை, ராலிமலை, விறகுமலை, 5 மலை. கொல்லிமலை, விராலிமலை, ஏ விறகுமலை, ஏ 5 மலை. 5 மலை தானுங்க எங்க ஐயப்பனே அருள் தானுங்க. ஐயா 5 மலை பாருங்க. ஐயா ஐயப்பன நாடி ஓடுங்க. பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனுக்கு மாலை ஓட்டோலாம் இருக்கீங்களா? ஆமா, உங்களை குறையில தீர்ந்துரும். ஐயப்பனுக்கு இங்கிருந்தே நடந்து போவீங்களா? போறது இல்லையே. பூரா வீடியோ கோச்சு நடக்க முடியாது ஐயப்பனுக்கெல்லாம். முருகனுக்கு நடந்துடலாம். முருகன் பாட்டு ஒன்று பாடுறோம்ல, முருகன் சாமி கோச்சுக்கிறீல்ல. வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. குயில் கோபுது கேளுங்கோ, கேளுங்கோ. காவடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ. மணி தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ. பழனி மலவோமா
அட பழனி மலை போவோமா பக்தர்களே வேகமா பக்தர்களே வேணாமா பழனி மலை போய் விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா பழனி மலை போய் கிட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா ஏ திருச்செந்தூர் போவோமா திருச்செந்தூர் போவோமா ஏ லாணி கிணல குளிப்போமா குடிப்போமா திருச்செந்தூர் போய் விட்டு நிம்மதியா வாழ்வோமா பஞ்சாமிர்தம் வந்துகிட்டு நிம்மதியா வாழ்வோமா ஏ வேளா வேளா என்று சொல்லி விருந்தானது வாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ குயில் கோபத கேளுங்கோ குடிப்போவது கேளுங்கோ காவடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ அவர்களை தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ வெற்றிவேல் முருகனுக்கு தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் அட தெய்வ சுடர் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் நல்வாக்கு நீ ஊரையா நான் பேக்கரம்பு போய் வரேன் படுத்திருக்கும் தங்க மனிதன் அடையே பிஜே அப்துல் கலாம் ஏ ராமநாடு ராமேஸ்வரம் அந்த பேக்கரம்பு அப்துல் கலாம் அக்கினி சிறகுதனை அடைய விட்டு உத்தமரா அக்கினி சிறகுதனை அடைய விட்டு உத்தமரா அரசு பள்ளியிலே அட படித்து சென்ற நல்லவரா ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு அட தாளம் போகுது என்ன செய்வ தென்பாண்டி ராமநாடு அட தெய்வ சுடர் அப்துல் கலாம் பள்ளி எல்லும் ஐயா பள்ளி எல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தந்தை போலே இருந்தவரா பள்ளி செல்லும் பிள்ளை எல்லாம் பெற்ற தந்தை போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை தண்ணிய போட சொல்லலையா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா வைத்த அடையாளங்க இந்த நாடு உரா போற்றுதுங்க விஞ்ஞானி வைத்த அடையாளங்க இந்த நாடு உரா போற்றுதுங்க அட தென்பாண்டி அட சிவகங்க அட மானாமதுரை அட பாத்தியனூர் அட பரம்பக்குடி அட சத்திரக்குடி அட கொஞ்சத்தூரா ஒரு டோல் கட்டா அட கம்பிய தாண்டி அட நாலூரோடா அட வலது பக்கம் அட ராமநாடா அட நேரா போனா ஒரு மேபாலா அட இறங்கியாச்சு அட பேக்கரம்பு அவர் அப்துல் கலாம் ஏ தென்பாண்டி ராமநாடா நம்ம தேசபிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடா அட தேச சுடர் அப்துல் கலாம் விண்மீது அங்க வானத்தில அந்த மேகத்தில அந்த விண்மீது கனையே வீணார் தமிழக மண் மீது பூத்து வீணார் புகழ் மீது தலையேறினார் அடமன் மீது புகழுகின்றார் விண்மீது கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார் உங்களை எண்ணி வாடுகின்றோம் போயிட்டாரே அப்படின்னு வாடுகிறோம் உங்களை எண்ணி வாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம் உங்களை எப்ப பார்க்க போறோம் நல்ல மணியே இல்லை அப்போ ஐயா உங்களை எப்ப பார்க்க போறோம் இந்த நல்ல மணியே இல்லை அப்போ படிச்சு அது அரசு பள்ளி நம்ம காசு கட்டி பிள்ளைய இன்னைக்கு 2 வயசு சரியா பாத்ரூம் போக தெரியாத பிள்ளைகளை பூரா நம்ம எல்கேஜி யூகேஜின்னு காஜ கரியாக்குறான். ஆனால் உலக நாட்டுக்கு பயங்காட்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் படித்தது அரசு பள்ளி மறந்துவிடக் கூடாது அன்புறவர்களே.
பாட்டி ராமநாடா நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் மறக்காது நாடுதானே ஐயா உங்களை மறக்காது தமிழ் நாடுதானே நாங்க இழந்துட்டோமே நல்லவர். துபாய் அல்கேயில் கேட் ராஜா சுதர்சன் டேமேஜ். துபாயிலிருந்து வந்து 200 ரூபா. துபாயிலேருந்து இதில் ஏதாவது கேஸ் போட முடியுமாயா? துபாயிலேருந்து 200 ரூபா கொடுத்து என்னை அவமதி பண்ணது. எங்கள் அண்ணனாத்தே இருக்கணும், என் தம்பியா இருக்கணும், யார் எதுன்னு இல்லையே. தாய்மணி கொடி சொல்லுது ஜேகன் தாயம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது தேகன் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகன் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். வெதரில் அடிக்க தெரிஞ்சு சாரி ப்ரோ. மதிப்பு மரியாதைக்குரிய இரவுகள் பாராமல் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரியா சராகம் கீழவளவு அன்பு உறவுகளுக்கு பொன்னாடை போத்தி நாங்கள் மகிழ்விக்கிறோம். கணேஷ் போயில ஓட்டுறாங்க. ஒரு 2 பேர் பாக்கெட் வாங்கிட்டு போனாங்க. மருதமணி உள்ள சரக்கு ஓட்டுறாயா. அவனை ஏய் விட்டவன் நடுத்தருவில் ஆக்கல. அவனுக்கு நான் பொண்டாட்டி. ஏய் போன வருஷம் நீ தானே ஐயா வாங்கயா 2 வார்த்தை. என் தம்பி எங்களுக்கு மாலை இணைத்து மரியாதை செலுத்திய கீழவுளவு கிராமத்தார் அனைவருக்கும் கீழவுளவு காவல்துறை சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். எல்லாம் அமைதியார்த்து நல்ல முறையில் இந்த நாடகத்தை ரசிக்கும்படி கீழவுளவு காவல்துறை சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை அன்பு அதிகாரியை பொறுத்தளவு செய்யக்கூடிய பணிதான் அவர்களுக்கு என்ன பணி கொடுத்திருக்கிறார்களோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்காக அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஹெல்மெட்டை போடுங்க. வீட்டிலேயே போட்டு போய் காவல்துறை சட்டையை பார்த்தோன்னே நீலி கண்ணீர் வடி. ஆனால் போகும்போது வீராப்பாக போவேன். பொண்டாட்டி சொல்லும் ஹெல்மெட்டை போட்டு போங்க இலவு மைனே, போலீஸ் பிடிச்சி விட்டா நாளைக்கு காய்கறி வாங்க காசு இல்லாமல் கொடுத்துட்டு வந்து நக்கிட்டு திரிவேன். உடனே இவர் என்ன போலீஸு போடி ஜோலி மேலே பார்த்துக்கிட்டு போலீஸ் அப்படி காவல்துறை பிடிச்சவொடனே அப்படி கையில் இறக்கி விட்டு நடிப்பான் பாரு. என் பொண்டாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்குங்க. எடுத்து போட 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 போட. ஒரே ஒரு விஷயம், ஏன் காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு தலைக்கவசம் போட சொல்றாங்கன்னா அவங்களுடைய பணிக்காக சொல்லக்கூடிய கடமைக்காக சொல்லவில்லை. காவல்துறை ஐயா இந்த உடம்புல எந்த அடிபட்டாலும் மருத்துவர்கள் காப்பாற்றி விடுவார்கள். ஒரு காலு முறிஞ்சுனா பிளேட் உள்ள. இன்னைக்கு மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி, வேலம்மாள், பெரிய பெரிய அப்போலோ மருத்துவமனை எல்லாம் சரி பண்ணிடுவாங்க, காசு வேணும். ஆனால் தலையில் அடிபட்டால் காப்பாற்றுவதற்கு கடினம். அதனாலதான் தலைக்கவசத்தை போட சொல்றாங்க. இனிமேல் எல்லாரும் என்ன பண்றீங்க, வீட்டில் ஹெல்மெட் வண்டியெல்லாம் வச்சுவிட்டு மொங்கு வண்டியை ஓட்டு. அதையும் போய் அடுத்த இதில் விட்டுருவேன், டம்முன்னு விட்டு குச்சி வச்சு கிழிச்சு வரும். ஆனால் இந்த காலத்திலே என் முப்பாட்டிங்க மாட்டு வண்டி 19 பேப்பர்ல வந்திருக்கா. 2 மாட்டு வண்டி நேருக்கு நேர் மோதி 3 பலி வந்திருக்கா வரலையே அன்றைய காலத்துல. அப்போ நன்றி நன்றி. ஒரு சாங் போடுமா? தெற்கு தீக்காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம், தெக்கு தீ காத்தடிச்சு திருடி போச்சு மலைகள் எல்லாம், தெற்கு தீக்காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து பார்த்து என்ன செய்ய, சண்டால பயமானா நம்மள திண்டாட்டத்துல விடுதே ஐயா, சண்டால பயமானோ நம்மள திண்டாட்டத்துல விடுதே.
அடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டோம் அடியில நாத்தும் பாவி ஐப்பசியில நடவு நட்டோம் நட்ட வயிறு எல்லாம் நரைச்சுக்கிட்ட ஜத்தாதீனா மருந்து அடிச்சும் பார்த்தோம் அது மண்ணுக்குள்ளே போச்சு ஐயா மருந்து அடிச்சும் பார்த்தோம் அது மண்ணுக்குள்ளே போச்சு நிறைஞ்சு பார்த்தோம் அது மண்ணுக்குள்ளே போச்சு நிறைஞ்சு பார்த்தோம் அது மண்ணுக்குள்ளே போச்சு காசு பணத்தை எல்லாம் காணியில போட்டும் புட்டோம் பணத்தை எல்லாம் காணியில போட்டு புட்டோம் காசு பணத்தை எல்லாம் காணியில போட்டும் புட்டோம் கஞ்சிக்கு இல்லாமலே கஷ்டப்பட்டு வாழுறாங்க என்ன நாம செய்வோம் ஐயா எப்படி நாம வாழ்வோம் ஐயா என்ன நாம செய்வோம் நம்ம எப்படி நாம வாழ்வோம் என்ன நாம செய்வோம் அட எப்படி நாம வாழ்வோம் என்ன நாம செய்வோம் அட எப்படி நாம வாழ்வோம் கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே நதிய புறா கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே உங்களை போல நதி இல்லாம உழவு கட்டும் போவாதீங்க மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க நீங்க மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க மனசு இருந்தவாங்க அட மந்திரியோட போங்க மனசு இருந்தவாங்க அட மந்திரியோட போங்க நாடாளும் பெரியோர்களே நதியை இணைக்க செய்தால் என்ன நாடாளும் பெரியோர்களே நதியை இணைக்க செய்தால் என்ன பஞ்சம் எங்க போகும் மகள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும் ஐயா பஞ்சம் எப்ப போகும் மகள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும் என்ன கரத்திலும் புனலம் குடியே கீழவளவு கிராம சேகரம் அம்மன் கோயில் பட்டியலே அடஞ்சான் கம்மாக்கரைப்பட்டி சக்கரை பீர்மலையம்பட்டி கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டு நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற பொல்லாத பெண்ணடி ஜாமி ஸ்ரீ வீரமகாளியம்மன் பூத்திருவிழாவை முன்னிட்டு மூன்றுகரை அம்பலர்கள தலைமையிலும் கீழவளவு காவல்துறை சார்பாய்வாளர் முன்னிலும் இங்கே தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஏஎஸ் மணியன் ரேடியோஸ் அவருடைய அமைப்பில் உருவான கதாபாத்திரம் என பக்தி நாடகம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லாத்துக்கும் உரிய நாடகம் சேவா கடிப்பாங்க அவன் வந்திருக்கானா சின்னதுரை என் தம்பி அவனுக்கு 2023 நடந்தது மாதிரி நடக்கக்கூடாது சாவை ஒன்று கொடுத்துட்டு வந்தா நடிகர் ஒழுங்கா கட்டி போடணும்ல இவன் சடம்புக்கு அதுக்கு இப்படி ஆட்டி இருக்கு சாவை ஓடிருச்சு இவன் அருவாலை ஏறினோடனே சாவை இல்லை இவன் எனக்கு குறை வச்சுட்ட சாவை வேணும்ன்றேன் ஒரு இளவட்ட பையன் அவன் தாண்டா தமிழன் என்கிட்ட ஒரு ஜாவை இருக்கு அதை கொடுப்பேன் 3000ன்றேன் ஆமா கருப்பனுக்கு 3000ன்றேன் ஒரு அம்பலார் ஐயா பார்த்தாரு டேய் நம்ம ஜாமி குறை வைக்கப்படாது 3000 என்ன 3500 வாங்கிக்குவோம் ஜாவல் எடுத்துட்டு வா எடுத்து கொடுத்தவனே அவன் கடிச்சிட்டு கீழே இறங்கினேன் அப்படியே எனக்கெல்லாம் கண்ணீர் வந்து அவன் காலில் விழுந்துட்டேன் சின்னதோட காலில் உடம்புற ரத்தம் அப்புறம் பார்த்து அவன் அழுதுட்டேன் சின்னதோட கருப்பு போட்டால இவன் அழுதுட்டேன் என்னன்னு பார்த்தா அந்த பய கொடுத்தேன் பாரு ஜாவை அது சண்டை ஜாவலாம் கத்திய கலட்டாம கொடுத்துருக்கேன் நெஞ்சு ஊற நங்குன்னு வெட்டி ஐயா இன்னைக்கு கெடா இருந்தா கொடுங்கய்யா கொட்டகுடி சிங்கம்மாள் கோடாங்கி வெள்ளச்சாமி குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 101 கீழவளவு மறக்க முடியாது ஏஎஸ் மணியன் ரேடியோஸ் மற்றும் சருகு வளையபட்டி எம்எஸ்கே குட்டி ரேடியோ சார்பாக ரூபாய் 1501 எம்கேஆர் அன்பாளையத்துக்காக கொடுத்த ஏஎஸ் மணியன் ரேடியோ மற்றும் சருகு வளையபட்டி எம்எஸ்கே குட்டி ரேடியோஸ் அன்பு உள்ளது ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னும் ஒரு 500 கொடுங்க ரவுண்டா இருக்கட்டும்
சரி சரிங்கய்யா, கண்ணு கலங்குதியா, ஓவரியா. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுக்கள் ஒன்றுபட்டு பக்தியாக நடிக்கக்கூடிய நாடகம் மகமாயி என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்னும் 10 நாடகம் உங்கள் மத்தியில் அதிகபட்சமாக நடைபெறும். நடிப்பு வேந்தன், நடிப்பு மன்னன், குரவலம் படைத்த ஒரு ஜாம்பவான் என் அன்பு தம்பி எம்பி சின்னதுரை அவர்கள் சிவன் மற்றும் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி வீரமகாளி ஒன்று இங்கே காட்சி அளிக்கக்கூடிய அன்பு சகோதரி எங்களது மனைவியைச் சேர்ந்த கே பிரியா அவர்கள் தெலுங்காயி மற்றும் மகமாயா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குணச்சித்திர நடிகர், ஆர்ப்பாட்ட நடிகர் என்று சொல்லக்கூடிய என் அன்பு தம்பி கண்ணுச்சாமி அவர்கள் சிவக பெருமான் மற்றும் மைசாசுர அரக்கனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அண்ணன் வந்து அழகமலையிலிருந்து இறங்கினாலும் சின்ன கருப்பு கொல்லிமலை, யார் அந்த சின்ன கருப்பு என்று நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போய் யூடியூப்ல பார்ப்பீங்க. என் அன்பு தம்பி கே பி கார்த்தி அவர்கள் கோட்டை பெருமாள் மற்றும் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது வளர்ந்து வரும் ஒரு இளைய நிலா, நீ வாழ்க 100 ஆண்டு, உன் குரலும் உலகத்தில் உள்ள பட்டி தொட்டி எல்லாம் ஒலிக்கட்டும். சந்துரு அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். ஹலோ 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 ஊரடங்கு சாமத்துல ஒருத்தி மட்டும் இழுச்சிருந்தேன், ஊர் கோடி போரத்தில போ நினப்புல படுத்திருந்தேன், காத்தடிச்சு சலசலக்கும் உலையெல்லாம் ஒஞ்சிரிப்பு உரண்டு படுத்தாலும் பாவி மக உன்னெனப்பு, அடி பாவி மக உன்னெனப்பு. ஊரடங்கு சாமத்திலே ஒருத்தி மட்டும் இழுத்திருந்தேன், ஊர் கோடி போரத்திலமோ உனப்புல படுத்திருந்தேன், காத்தடிச்சு சலசலக்கும் உலையெல்லாம் ஒஞ்சிருப்பு புரண்டு படுத்தாலும் பாவி மக உன்னெனப்பு, அடி பாவி மக உன்னெனப்பு. வெள்ளியில தீப்பட்டியா மச்சானுக்கு விதவிதமா பீடிக்கட்டான், வாங்கி வர ஆசை வச்சேன், காசை சொல்லி வச்சு செத்து வச்சேன், சம்புகுணர் கோயிலுக்கு சூடும் கொளுத்தி வச்சேன், உறவுக வரவுக பேச்சையெல்லாம் கெட்டு வச்சேன், நான் பேச்சையெல்லாம் கெட்டு வச்சேன், நான் பேச்சையெல்லாம் கெட்டு வச்சேன். ஒரு வாக்கு போட்டாலே உள் நாக்கு செவந்துடும், ஒரு வாக்கு போட்டாலே உள் நாக்கு செவந்துடும், என் மேல எக்க வந்து தூக்கம் எல்லாம் போச்சு மச்சான், உன் மேல எக்க வந்து ஏன் தூக்கம் எல்லாம் போச்சு மச்சான், ஏன் தூக்கம் எல்லாம் போச்சு மச்சான். ஊரடங்கு சாமத்துல கலனி செத்துக்குள்ளனா பழையெடுத்து நிக்கையில போ சொத்த பள்ள போல வரு சோழியான கண்டெடுத்த சோழி கண்டு கலங்கி நிற்கும் போது களையெடுத்து பின்னுதுன்னு பொன்ன யாரு பேசினாரி, களையெடுத்து பின்னுதுன்னு பொன்ன யாரு பேசினாரி. கருவேலா முள்ளெடுத்து கள்ளி செடியிலெல்லாம் உன் பேரும் என் பேரு ஒரு தேரை எழுதினோமே,
ஊருணி கரையோரம் உட்கார்ந்து பேசினோமே ஊரு கருந்தலைய கண்டு ஓடி நாம ஒளிஞ்சோமே ஊரு கருந்தலைய கண்டு ஓடி நாம ஒளிஞ்சோமே யாரு என்ன சொன்னாலும் ஜாதி சொல்லி பிரிச்சாலும் யாரு என்ன சொன்னாலும் ஜாதி சொல்லி பிரிச்சாலும் உன்னையே சரி வெண்ணு துண்டு போட்டு தாண்டுனியே அந்த வார்த்தையில நான் இருக்கேன் வாக்கப்பட காத்திருக்கேன் வார்த்தையில நான் இருக்கேன் வாக்கப்பட காத்திருக்கேன் நான் வாக்கப்பட காத்திருக்கேன் வாக்கப்பட காத்திருக்கேன் நான் வாக்கப்பட காத்திருக்கேன் கைதட்டன் 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 கைதட்ட கைதட்டத்தான் ஒரு கலைஞன் வளர முடியும். சந்துரு நாளைக்கு வந்துரு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டகிரி குமரன் பாசத்துக்குரிய என் அன்பு அண்ணன். மது பழக்கம் இல்லை, வேற எந்த பழக்கம் இல்லை. வெத்தலை ஓடுவார். வெத்தலை போடுறது அன்னைக்கு முன்னோர்கள் வெத்தலை போட்டாங்க. நம்ம தாத்தாலாம் ஏன் வெத்தலை போட்டாங்கன்னா வெத்தலைக்கு பல்லு அவ்வளோ உறுதியாக இருக்குமா. வெத்தலைக்கு சக்தி உண்டு. ஆனால் இவருக்கு பல்லு விழுந்துருச்சு. ஏன்னா வெத்தலை என்பது 50 கிராம் 100 கிராம் 150 கிராம் போடணும். 2.5 கிலோ 6.5 கிலோ பாக்கு இப்படி போட்டேன்னா மஜத்தில் போடுங்க. என்ன எச்சு துப்புற முடி ஒரு மனிதனுக்கு கொட்டுதுன்னா மூளை வளருகின்ற அர்த்தம். ஆனால் இவரும் வீட்டுக்காரம்மா சொன்னிச்சான், கல்யாணத்துக்கு போகும்போது உன்னை புரிஞ்சுன்னு சொல்றதுக்கு என்ன கேவலமா இருக்கியா, மஜில முண்டை வை முண்டை வச்சிருக்காரு. பைக்குள்ள கையை விட்டு முண்டை விட்டுருக்காரு. மிருதங்க சக்கரவர்த்தி முருகத்துவான் கோட்டைக்கேட்டி குமரன் எனது அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். போதும் போதும் செல்வம். நரேன் சார் நல்ல மனுஷன் நீதே. இல்லை என்னன்னா ஆடியன்ஸு மக்களை பார்த்து நடிக்க தெரியாதவன் நாடக கலைக்கு வரக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா நத்திந்துவு கிண்டுங்கர்றம் கண்டும் டாக்குன்னு 1/2 மணி நேரம் அடிச்சு வேர்வையை தொடப்பேன். 10 பேர் நிறுத்துறா முண்டேன்வேன். இவங்க உடனே கவட்டுக்குள்ள மண்டையை போட்டுக்கிட்டு என்னென்ன நிறுத்து சொல்லிட்டா சூப்பர்யா உனக்கு நான் கைதட்டுறேன். அடுத்த வாரம் வரும்போது டங்குன்னு தட்டி விட்டுறணும். அதை போய் நாளைக்கு மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணும் தீவிரமா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என்னுடைய மகள் ஹரிதரணியோட கணவர் என்னோட மருமகன். யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அதிரடி மண்ணே அவரை சொல்ல தேவையில்லை. எங்களது ரூபன் அவர்கள் பல வாத்தியத்தை இசைப்பார்கள்.
ஏ போதுமையா சூப்பரியா. கேரளாலேருந்து ஆள் வருது சண்டை மேளம்னு நமக்குள்ளேயே சண்டை இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் வெறும் 850 ரூபாய்க்கு ஆட்டி பிரிக்கிறீங்களா போய். இன்னொரு 150 ரூபா கொடுத்தா நீர் மலைக்கெல்லாம் போவீங்களா? நம்ம மலைக்கு வரங்கய்யா ஒரு நாளைக்கு. அருமை அருமை. உண்மையிலே திறமையான கலைஞர், பலவாத்திய கலைஞர். இளைய சமுதாயம் இன்னைக்கு நாடகத்திலே வளர்ந்து நாடகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிற ரூபன் மருமகன் ஒரு உதாரணம். எப்போ நான் நிறைய ஆல்ரவுண்டரை கேட்பேன். இப்போ அவங்க ஆல்ரவுண்டு வாட்சவனே வேற எதுவும் திறமை இருக்கான்னு. உங்களுக்கு ஏதாவது திறமை இருக்காப்பு? எங்க அந்த திறமையை காமிங்க. இது எல்லாருமே சப்ப முடியாது, கொஞ்சம் கடுக்கும். டியூன் டியூன்னு சத்தம் கேட்கும். இது வந்து மோர்சிங், இது சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா பாடல்களில் பூரா அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். இந்த இசைக்கருவியை வாசிப்பது ஒரு சிலர் தான். மருமகன் வாசிக்கிறார் ரூபன் அவர்கள். எங்கே இசையை கேட்போம். இவர் அப்படித்தான் இதை கொண்டு போய் வீட்டுக்கு பின்னாடி செவத்தில் வாச்சிருக்காரு. டிபட்டு பட்டான் டிபட்டு பட்டான். சின்ன பையில கல்லை வெட்டி எறிஞ்சு விட்டாங்க தவளைன்னு நினச்சி. அருமை, உண்மையிலேயே வாழ்த்து கலப்பு. அதுக்கடுத்தபடியாக இந்த நாடகத்திலே 3 நகைச்சுவை நடிகர். அன்னை மருதமணி, நான், என் அன்பு தம்பி சிறந்த ஒரு நகைச்சுவை கலைஞர். நீங்கள் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. ஆசை தம்பி அருமையான ஒரு நகைச்சுவை நடிகர். தன்னுடைய நகைச்சுவை நடிகர் கதாபாத்திரம் ஏற்றாலும் தாளம் அருமையாக போடுகிறான் ஆசை தம்பி அவர்கள். சின் தாளம். தம்பி இங்க வாங்க. யாரை கேட்டு முடிச்சா இங்க வாடா அண்ணே. ஏன்னா எல்லா பாட்டுக்கும் போடணும்னா நாளைக்கு வந்து நான் பாடுற பாட்டுக்கு போடலைன்னா அசிங்க. நான் பாடுற பாட்டுக்கு போடு. காத்து மேல நீ எடுத்துட்டு மரியாதை பசேரி போடா, போட வெளியே போடா. கொஞ்ச நேரத்தில் கிரண்ட காலை ஒடுக்கி தெரிஞ்சானடா. சாமி வீரம் குறையாம இருக்கா இந்த வீரமகாளி. 18ஆம் படியா. அவருக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, எங்கள் மனைவியை சேர்ந்த சாந்தி அவர்கள். டான்ஸ் அண்ட் காமிக் நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி. உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஒரு புளியமுத்திலே பாதி முத்தை எடுத்து வாமம் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன் புருசுலினுடைய எதிரொலி. சான்சினாவுடன் டபிள்யூ சண்டை போட்டு பெல்ட் வாங்க முடியாமல் கிழுக்கு வாங்கி ஆட்டி கொண்டிருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாடகத்துக்கு ஒளி அமைப்பு, நாடக அமைப்பு இரண்டையும் சரிவர செய்து கொண்டிருக்கின்ற எங்களது மறக்க முடியாத ஒளி ஸ்தாபனம் கீழவளவு ஏஎஸ் மணியன் ஆடியோஸ். ஏஎஸ் மணியன் கீழவளவு. லைட்டா அதை தண்ணியை ஊற்றி அரைச்சு விடுங்க. ஏஎஸ் மணியன் கீழவளவு அற்புதமான ஒரு ஒளி ஸ்தாபனம். நல்ல மனம் கொண்ட இதயங்களை மறக்க முடியாது. கீழவளவு ஏஎஸ் மணியன் ரேடியோஸ் உரிமையாளருக்கும் பணிபுரியக்கூடிய என் உறவுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம் வணக்கம். அதனைத் தொடர்ந்து நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்கொப்பி அழைத்திருக்கிறார்கள் 3 கிராம பொதுமக்கள். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் ஏஎஸ் மணியன் ரேடியோஸ் கீழவளவு என்பதை மகிழ்ச்சியோடும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த பகுதியில் எந்த நாடகமாக இருந்தாலும் எங்களது கீழவளவு ஏஎஸ் மணியன் அவர்களின் நாடினால் நானும் மருதமணியும்
எங்களுடைய கலைஞர்கள் அத்தனை பேரும் வருவோம் என்பதை இதன் மூலம் கூறிக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி என் உறவுகளை. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என் பெயரை சொல்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கெல்லாம் என்னை தெரிய வைத்தது யூடியூப் சேனல். அதற்கு அரும்பாடப்பட்டது யார் என்றால் என் அன்பு தம்பி இளையவன், ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் என் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாரும். இன்னைக்கு நீங்கள்லாம் எங்களை பார்த்து ரசிக்கிறீங்கன்னா அது காரணமே முருகன். நம்ம ஒரு கச்சேரி, அங்கிட்டு ஒரு யூடியூப் சேனல். என் தம்பி வாழ்த்துக்கள். சேனலை தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருப்பேன், சிரிக்கிறேன். பேசிக்கொண்டு நடித்து கொண்டு இருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்தில் நீங்கள் அத்தனை பேருமே என்னென்ன வேலைகள் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாமே புனிதமான வேலைன்னு மட்டும் தெரியுது, கஷ்டப்படக்கூடிய வேலையை மட்டும் தெரியுது. அத்தனை தொழிலுமே புனிதமானவை உலகத்தில். ஆனால் அந்த தொழிலை யார் மூலம் கற்றுக்கொண்டோம், யாரால் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்தோமோ அந்த மனிதனை மட்டும் ஆயுள் உள்ளவரை மறந்துவிடக்கூடாது. எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசூழல் அழுகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் நானும் என் அன்பாலயத்தில் உள்ள உறவுகளும் உறவுகளாக இருக்கிறோம். எம்கேஆர் அன்பாலயத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், திரைப்பட நடிகர் அடியன் எம்கே ராதாகிருஷ்ணன். என்னுடைய பெயரை எம்கேஆர் என்று 3 எழுத்திலே சொல்லி சொல்லி உலகம் பூராம் என்னை கூப்பிட்ட என் உறவு தமிழ் உறவுகள் அத்தனை பேர் பாதத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஒரு பாடலோடு உள்ளே. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டில யாரு ஏத்துக்கிட்டாங்க, நல்லதை செஞ்சா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க. இவங்க கரகாட்ட அடிக்கிற இந்த பாட்டுக்கு எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது அத்தாடியா பாடியா அடி இந்த முள்ளு அடடே பாட்ட மாத்திட்டாங்களே. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு. இந்த வரியில தெரியுதா? அறுக்கிற ஆளைத்தான் அந்த ஆட்டுக்குட்டி நம்பும், வளர்க்குற ஆளை ஒருபோதும் நம்பாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து ஒரு கடா குட்டி வளர்ப்பார், ஒரு சண்டை கடா இல்லை கருங்கடா. அந்த குட்டியை வளர்க்கும் போது அவர் திங்கிற பிஸ்கட்டை திங்கும், குக்குரையை திங்கும், கீரையை திங்கும், அஜந்தா அவர் கம்பு கூட்டு மசுரை கூட 2 லாபம். ஆனால் அந்த வளர்க்குற ஆள் அந்த கடை நம்பாது. பெருசானவனையே அவர் என்ன பேங்கில் கொண்டு அடை வைக்கவா கடை வளர்க்குறாரு? நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்காகத்தான் ஒரு வியாபாரியை கூப்பிடுவார். இந்த கடை எவ்வளோக்கு போகும் மதிங்க போ. வியாபாரி வந்தவனையே கடாயை முதுகில் தொட்டு கும்பிட்டு ஊதுவத்தியாக அமைப்பார், அடி தொடையை ஒரு முடி பிடிப்பார். அப்போ இந்த கடா வெதர் 2 தட்டு தட்டுவார் கிச்சு கிச்சுன்னு. அந்த கடை நினைக்கும், இவன் நல்லா பண்ணுறான், இவன் கீழே உள்ள எல்லாத்தையும் பண்ணுறான், செங்கக்கல்லாம் ஆடுறான், லைட்டாக அடிச்சு விடுவாங்களோ அப்படின்னு அவன் கூட அந்த வியாபாரியோட சேர்ந்து போயிடும். ஆனால் காலையில் 4:30க்கெல்லாம் லைட்டை போட்டு தூக்கி போட்டு அரிப்பான்னு அறுக்க போகிறேன் அந்த கடா முண்டைக்கு தெரியாது. அதனாலதான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆடத்தானே நம்பி போடுது ஆடு, ஆட்டுக்குட்டிய மனுஷனுக்கு என்ன வேறுபாடு, ஆட்டுக்குட்டிய மனுஷனுக்கு என்ன வேணும் பாடு. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க, நான் உள்ள போயிட்டு காமணி நேரத்துல வெளியே வாரேங்க. உனக்கு இருக்கிற உறவுகளே இருந்து வாங்குங்க, போக முடியாத ஆளுகள்லாம் பேச மாட்டுங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அம்மன் கோயில்பட்டி வெயில்
முத்து மையன் வெள்ளை ராசாத்தி சார்பாக 101. என்னப்பா தங்கள் ரசிகன். நன்றி நன்றி. ஆமா 1.5 லட்சம் கொடுத்து விட்டா பேர் சொல்லாம போ. 100 ரூபாய். டேமட். ஹலோ எட்டலையா தலைவரே டப்பாங்கு தலைவரே டப்பாங்கு கொஞ்சம் இறக்கி வச்சுக்க. ஏய் லூசு முண்டை மைக் ஆன் பண்ணு. வெண்ண ஹலோ 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 உன்னோட ரசிகர்மா. ஹலோ 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 ஆ பட்டிக்கார தம்பி சொல்லுங்க அண்ணி. வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன சொல்றீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குதுங்க பார்க்கும் போதே தெரியுது. நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கு. மிருதங்கர் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா? அருமையா இருக்கீங்க. ஆல்ரவுண்டுக்காரர வணக்கமுங்க. எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கீங்க. ஓ தாளம் சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா ஐயப்பா ஆமாங்க ஐயப்பா சரணம். பரவாயில்லங்க 4 பேருக்கு வணக்கம். அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க. நீங்களா எப்ப இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா தான் இருக்க. சத்தத்தையே காணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்கீங்க எல்லாருமே. ஏன் அப்படின்னா சொல்றேன் தெரியுமாங்க, நல்ல ஒரு ஊரு, அருமையான கூட்டம், அருமையான அமைதியான மக்களுங்க. எவ்வளவு பேர் இருந்தாலும் பலகொலான்னு கத்தாம அழகா அமைதியா இருக்காங்க பாத்தீங்களா? இதாங்க அவங்க மனசை கொல்லக்கூடிய. கொன்றுவாங்களா? இல்ல கொல்ல மாட்டாங்க. நல்ல மனுஷன் அவங்களாம். பரவாயில்ல மாமா. நல்லா இருக்கீங்களா எல்லாருமே? எல்லாம் அருமையா இருக்கீங்கல்ல? நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க. விடிய விடிய போடுறது அவர்தான். ஆமா நல்லா இருக்காரான்னு கேளுங்க. வர கேளுங்க. நீதாமா கேட்க. நீ கேட்க மாட்டீங்களா? அவர் வர உண்ட ஆன்சர் இருக்கான்னு கேக்குறாரு. ஹலோ ஐயோ அடே வாசிடாத. தமிழே தகராறு. காலையில சம்பளம் மட்டும் 4000 கேக்குற. சின்ன ஜமீன்தார் வெள்ளுலைன் அன்பு மகன் வெங்கடேசன் ரூபாய் இங்கு டான்சராக நடிக்கும் சாந்தி அத்தாச்சி அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளி கொடுத்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். எனக்கு அன்பளிப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. அப்படிதான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயங்க. எல்லாம் படிப்பேன். ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா நிறையவே தப்பா எழுதி தர்றாங்க அசிங்கமாலாம். அதனால தான் நாங்க படிக்காம அவங்கள படிக்க சொல்றோம். வேறெல்லாம் ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. அன்பளிப்பு அளித்த அன்பு வணக்கம் 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 வணக்கம். மாமா ஏமா மாமா ஏமா உன்னை பாம்புங்க வாயை கொண்டு வைடா மைக்ல. இல்லம்மா கொஞ்சம் கம்மியா இருக்கு. தொண்டை வலியா உனக்கு? இல்ல பக்கத்துல போடா மைக்கு பக்கத்துல. சொல்லுங்க சொல்லுங்க. முகரைய பேத்து போடுவேன். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கு. வந்தா போனா போட்டமான்னு இருக்கணும். விடிய விடிய போறது அவர்தான். அவர் அன்னைக்கு போட்டாங்க நம்ம. ஏன் அப்படின்னா நீ விடிய விடிய அவர் புருஷ மாதிரி, நீங்க 4 பேரும் பொண்டாட்டி மாதிரி. எப்பமா புள்ள வைப்பியா? ஏய் யாரு புள்ள வைக்கிறது? அவர் புருஷ மாதிரி நீங்க 4 பேரும் பொண்டாட்டி மாதிரி நான் சொன்னேன். பிள்ளை மாதிரியா? பின்ன அம்மா யாரு? நீதான். விட்டா பால் கேப்பீங்களே. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பசிக்குது. பரவாயில்ல பசிக்கட்டும். உள்ள கள்ளி பல்ல வச்சிருக்கேன். சட்டை போட்டு போகணும். அப்புறம் அன்பு உள்ளம் யூடியூப் சேனல் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். சட்டை பண்ணி போலாமா? நம்ம போலாமா? போமா. பக்கத்தூருக்கு போச்சோம்னா இப்ப உடனே போயிருவேன். போலாமா போலாமா போலாமா? போலாம். எப்படி தெரியுமா? கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்ட நடு கல் கண்டு நீ கையில் வந்தா கட்டிச்சு திம்பேன் நடு. கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டே நடி கை கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு திம்பே நடி.
நேரத்துல காதல் கொண்டே நடி கல் கண்டு நீ கையில் வந்தா அடிச்சு திம்பே நடி தேடி ஊரு புறா பார்க்காத ஆளு இல்ல வர போல அவன் கிடைச்சா அவனை மஞ்ச யாரும் இல்ல மரம் தேடி ஊரு ஊரா பார்க்காத ஆளும் இல்ல மரம் போல நீ கிடைச்ச உன்னை மிஞ்ச யாரும் இல்ல நான் வர தேடி ஊரு புறா பார்க்காத ஆளு இல்ல ஆசை மரம் போல ஆசை நீ கிடைச்ச உன்னை மிஞ்ச யாரும் இல்ல வர போல அவன் கிடைச்சான் அவனை மஞ்ச யாரும் இல்ல திருடி பழக்கம் இல்ல ஜெய் ஆஹா ஜெய் ஆஹா சிரிக்கும் சிங்காரியே வர ரூபாய்க்கு சில்லற கொடு சிங்காரியே ஒரு ரூபாய்க்கு சில்லற கொடு ஜெய் ஆஹா ஜெய் ஆஹா ஜெய் மாம்பழமே கண்ணத்தை பறிக்க விடு நனிமரே நில குளிஞ்சு அந்த நினைப்புள்ள கையை கசஞ்சு கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி ஏய் ஆஹா ஏய் ஆஹா ஏய் பல பழக்கும் பாலையில் இடுப்புக்கு அழகானது நான் வண்ண கொண்டு நட்சத்திரம் ஒளிரும் கண்ணானது பல்ல வழக்கும் வாழையில உயிர்ப்புக்கு அழகானது வண்ணம் கொண்டே நட்சத்திரம் ஒளிரும் கண்ணானது அட்ட என்ன சொல்லி நான் பாட எதுவோ நீயானது சந்திர என்னமெல்லாம் ஒன்னத்தானே யார என்னையவா சந்துரு உன்னை நினைச்சு பழனி 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 யாரு நான் சத்தியமா சொல்றேன் ரொம்ப ஒழுக்கமான பொம்பளை பிள்ளை நானு தேவையில்லாம ஏதாவது பாடின சத்தியமா சொல்றேன் பெரியவங்க யாரும் கோச்சுக்காதீங்க பெட்டி வேண்டா புண்டு வரும்டா அப்புறம் ஏற்கனவே புண்டை பட்டி தான் தெரியும் எனக்கு ரெண்டா உடஞ்சு போச்சுரா அதனால என்னதான் நான் உன்னை சுத்தி சுத்தி வந்தாலும் ஏன் எண்ணமெல்லாம் ஓமேல சரி பாவி பயல சந்துரு ஓ எண்ணம் என் மேல இருக்கா இல்லக்கா கொஞ்சம் கூட இல்ல இல்ல அக்கான்ட்ட இந்த எம்புட்டுன்னு அக்கான்ட்டே அப்புறம் அம்புட்டுன்னு என் மூஞ்சிலே முழிக்காத மரியாதையை எஞ்சு போ கல்யாணமாகி கட்ட பிரம்மச்சாரி அவர்கள் காத்தாய் அவர்கள் கீழவளவு ரூபாய் 101 அன்பு கொடுத்துள்ளார்கள் ஐயனார் செல்வம் காவல்துறை அண்ணா அவர்கள் இங்கு டான்சராக நடிக்கும் சாந்தி அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பு கொடுத்துள்ளார்கள் எனக்கு அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் எங்களது இசைக்குழு வணக்கம் 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 போலாமா நம்ம ஏன் என்னமெல்லாம் ஓம்பேல ஓ என்ன யார் மேல நான் சொல்லட்டுமா வேணாக்க சொல்லுங்க சொல்லட்டுமா இல்ல இல்ல வேணாம் வேணாம் ஹலோ தயவு செய்து துண்டு சீட்டு யாரும் கொடுக்க வேண்டாம்ப்பா தயவு செய்து கொடுக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் துண்டு சீட்டு யாரும் கொடுத்து நாடகத்துக்கு எடுக்காதீங்க போலாமா சந்துரு போலாம் ஏ என்னமெல்லாம் மச்சான் ஒன்னத்தானே எந்த மச்சான் நினைச்சு அசவோடுது என்னமெல்லாம் ஒன்னத்தானே நினைச்சு அசவோடுது ஏ 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 ஆஹா ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ
நான் வேற எதையும் முடிச்சு அமைக்கிற போறேன். ஏய் ஆஹா ஏய் 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 ஆஹா ஏய் ஆஹா ஏய் ஆஹா ஏய் திருடே நானே நடி பாக்காத நேரத்துல நான் பார்த்து ரசிச்சேன் நடி நான் நிம்மறே நில குழஞ்சு அந்த நினைப்புள்ள கையை கசஞ்சு நினைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு திம்பே நடி உன்னை கடிச்சு திம்பே நடி உன்னை கடிச்சு திம்பே நடி அப்பா பாசி பாசி ஆனா அச்சல ஆகாட்னா போயா விட்டு புகழையில பெட்டிக்காரன் ஒரு ஆர்வமா தயார் இருக்காரு. அத பார்த்ததே இல்லம்மா. நிஜமாவா? பார்க்காமயே எவ்வளவு பெருசு நீ வாங்கின என்னன்னு அடியே ஆத்தா ஆத்தோரமா வாரியா அடியே ஆத்தா தரமா வாரியா ஆத்தா ஆத்தோரமா வாரியா நான் பார்த்தா பகமலே போறியா அடக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆச்சுங்களா வாடா உள்ளே ஆத்தா தரமா வாரியா வரப்புவாகலாம கொல்லாம அழக துடிச்சிருக்கேன் பராச்சாரம் போட்டாச்சு 5-6 நாளாச்சு தனிக்க தவச்சிருக்கேன் பராச்சாரம் போட்டாச்சு 5-6 நாளாச்சு தனிக்க தவச்சிருக்கேன் சிரிச்ச சிறு புள்ள சில்லறைய சதறவ தவிக்க மனசுக்கு என் மனசு பதறது பவல 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 வாயில கேக்குற அழகா பார்த்ததுமே மனசு பட்டு துடிக்குது ஏ ஆத்தா தரமா வாரியா ஜே ஆஹா ஜே ஆஹா ஜே ஆஹா ஜே ஆஹா நம்புற முன்னால சந்திரனி வாடா பின்னால நீ பாவந்தே அரியாத்தி மாசமா 6 மாசமா என்கிட்ட உச்சேனா பூங்குடிக்கு சந்துரு நீ பூங்குடி நினைச்சு வாழ்ற ஆனா பூங்குடியை நீ மறந்துரு என்னைக்கா இருந்தாலும் சாந்தி தான் உனக்கு இல்ல ஏன் ஆளு செத்து போயிட்டா செத்து போயிட்டாளா எல்லா பல பேரும் அப்படித்தான் சொல்றீங்க எல்லாரும் செத்து போயிட்டாளா நான் போறேன் முன்னால நான் போறேன் முன்னால நீ வாடி பின்னால காய்கறி தோட்டத்துக்கு ஏ 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 உங்கள்ட்ட ஆடி வரட்டுமா 4 பேர் சேர்த்தாக்கல ஆடி வரட்டுமா தனித்தனியா ஆடி வந்துருமா ஏன் சொல்றீங்க இல்ல நான் அக்கானு கூப்பிட்டாலே எனக்கு லேசா எச்சி புத்தி நிறைய காக்கி சட்டை போட்ட மச்சான் காக்கி சட்டை போட்ட மச்சான் கனவு செய்ய கண்ணு வச்சான் கண்ணு வைக்க வந்த மச்சான் கண்ணத்தில கைய வச்சான் பக்க வந்து பாவி பழந்த பத்த வச்சா எங்க வீட்டு திணையில அதுக்கு தானா குத்த வச்சா காக்கி சட்டை போட்ட மச்சான் கனவு சொல்ல கண்ணு வச்சான்
ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஜே ஆஹா ஜே ஆஹா ஜே பத்தே ஒருத்த அக்கா நொக்கோனே இப்ப கைய உள்ள விடு. சாமி முடாமட்டோம். முழுசா போனா அக்காவும் முக்காமலாம் போனான் அப்படின்னு சொல்லக்கூடாது தம்பி. மச்சான் செலுவ மச்சான் எப்படி இருக்கீங்க? போடவா உங்களத்தே அட ஆட்டத்தை மச்சான் கொஞ்சம் மோதி பாருங்க. ஐயோ ஓ ஐயோ அக்கா வந்திருக்கேன்டா. ஹாய் பிச்சுருவினா உனி அண்ணா பட்டாம்பூச்சியை பிடிச்சி மாமா கொடுத்துருவோம்டா. பாவம் மாமா நிக்காம பாக்குறாரு. ஏய் பட்டாம்பூச்சி பிடிச்சா ஒரு கட்டையில நான் வைப்பேன். அது கட்டையில போய் ஒட்டிக்கும். அந்த கட்டையில ஒட்டினோடனே நான் கட்டையை பிடிச்சி யோ கட்டையை தாண்டா பிடிக்க சொன்னேன். நீ வாட்டி எங்கேயோ போகாத. பிடிச்ச பட்டாம்பூச்சி பிடிச்சலாமா? பட்டாம்பூச்சியை பிடிங்க பாப்போம். பட்டாம்பூச்சிடு நீ பட்டாம்பூச்சிடு கொட்டாங்கூச்சிடு இவளுக்கு மொட்டா போச்சு. கொட்டாங்கூச்சிடு பல பலன்னு சொல்லிக்கிற பவள கண்ணாடி அட பக்குவமா வந்துடல செல்வ மாமா முன்னாடி அழகே அழகே அவளை அவுத்து பார்க்கவா. பாட்டுல ஏன்னு தெரியலமா? அவுத்து பாக்குறியா? நீ எனக்கு செல்போன் அந்த படத்தை பாக்குற போல இருக்குடா. அவுத்து பாக்குறேங்கிற அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா கணவன கைய பிடிக்கணும் கணத்துல உமா கொடுக்கணும் கணவன கைய பிடிக்கணும் கணத்துல உமா கொடுக்கணும் பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நீ கொட்டாங்கூச்சிடி தப்பு தண்டா பண்ணாதில்ல பையன் கூட சொன்னதில்ல நாடு அது நாடு நாலு பேரு மத்தையில பங்கவ பெண்ணத்தையில நாடு ஒவ்வொரு நாடு கொப்பா கொம்மா வெறுத்தாலும் கொன்னா தம்பி பிரிச்சாலும் சத்தியமா நாடு உணவுட மாட்டேன் ஒரு நடுவுட பார்த்தா மனசு முழுகுது ஒரு நிமிஷம் பார்க்கல கண்ணு கலங்குது சொல்லியா சொல்லியா ஓ பதில சொல்லியா லவ் பண்ண ஒன்னா உண்மையா தூக்கி போடனாதான் பொம்மையா லவ் பண்ண உடனே உண்மையா தூக்கி கொள்ளலாம் தான் பொம்மையா பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி உனக்கு கொட்டாங்கூச்சி என்னவா தூக்கி காமிக்கிற? உங்களை பார்த்த உடனே பாவாடை அவுந்து வருது மாமா. எனக்கு வெக்கமா இருக்கு. அவர் உள்ள சட்டி போட்டிருக்கியான்னு கேக்குறாருமா. தப்பு தண்டா பண்ணாதில்ல பைய கூட சொன்னதில்ல நானே அது நானே தப்பு தண்டா பண்ணதில்ல பொய் கூட சொன்னதில்ல நானே அடி நானே ஏ 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 ஜே ஆஹ ஜே ஆஹ கட்டையிலனா அவர்ட்ட கொட்டையை வச்சு கட்டடா நீ எங்க பேசுற? கட்டையை மட்டும் சொல்லு. சரி வாச்சுடு புதுசா கல்யாணம் பண்ண கார்த்தி அம்மன் கோயில்பட்டி அண்ணா அவர்கள் ரூபாய் டான்ஸருக்கு 200 ரூபாய் கொடுத்துள்ளார். எனக்கு அன்பளிப்பளித்த அன்புள்ள வணக்கம் வணக்கம் வணக்கம். வச்சிரலாமா? வச்சிருங்க. பஞ்சவர்ண பச்சை கிளி சாந்தி விட்டு டேய் வெட்டி என்ன புண்டி வர முடியும்? ஆமா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த மாமாவுக்கு நீ தான் பூச்சி கிளி நான் தான் உனக்கு பாகுபலி நம்ம ஒன்னா சேர்ந்தா அன்னைக்கு தீபாவளி மச்சவயிருக்கு மூலிப்பு நான் மதிச்சு போடுவேன் கோலிப்பு தீபாவளிக்கு வாங்கி குத்த
புடவை புடவைய கட்டி ஒட்டாயப்பா என்ன விட்டுவா தீபாவளிக்கு வாங்கி கொடுத்த புடவை புடவை கட்டி ஒட்டாயப்பா என்ன விட்டுவா பஞ்ச வர்ற பச்சை கிளி மாமாவுக்கு நீ பூச்சி கிளி நான் தான் உனக்கு பாகுபலி நம்ம ஒன்னா சேர்ந்தா அன்னைக்கு தீபாவளி பச்சை வயிறு இருக்க போலே பண்ணா மாடிச்ச போடுற கோலே தீபாவளிக்கு வாங்கி கொடுத்த புடவை கட்டி ஒட்டாயப்பா என்ன ஒட்டுவா தீபாவளிக்கு வாங்கி தந்த புடவை ஆஹா ஏய் ஆஹா ஏய் போட்டாச்சு ஐயப்பா சரிங்க சாமி நம்ம நம்மால கூப்பிடணும் கூப்பிடுங்க சட்டப்பட்டுல கூப்பிடணும் தாமதம் காரியத்துக்கு கேடு நம்மால கூப்பிட்டுருமா கூப்பிடுங்க எப்படி கூப்பிடணும் எப்படி சித்தார கட்டிக்கிட்டு உங்க